இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரு நாள் காதலிக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் காதல் வெற்றி கிடைக்காது. சிலர் காதலில் வெற்றி பெறுகிறார்கள். சிலர் தோல்வி அடைகிறார்கள். சிலர் மனதில் வைத்த காதலை கூட சொல்ல முடியாமல் அமைதியாக வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. உண்மையான காதல் ஒருபோதும் மனிதனை பலவீனமாக மாற்றாது. அது அவனை வலிமையானவனாக மாற்றும். முருகப்பெருமானை நினைத்துப் பாருங்கள். அவர் வெறும் கடவுள் அல்ல. அவர் அன்பின் உருவம், தைரியத்தின் வடிவம், நம்பிக்கையின் சக்தி. வள்ளிக்கும் தெய்வானைக்கும் அவர் காட்டிய அன்பு இன்று வரை உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை விட்டு சென்றிருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உன் அன்பை மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதனால் நீ உடைந்து போகக்கூடாது. ஏனெனில் முருகன் உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றுதான். உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. உன்னை மதிக்கும் மனிதர்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள். சில நேரங்களில் நாம் அதிகமாக நேசிக்கிறோம் மனிதர்களே நம்மை காயப்படுத்துவார்கள். அந்த காயம் மனசை நொறுக்கும். உறங்க முடியாது, சாப்பிட முடியாது, யாரிடமும் பேச மனசு வராது. ஆனால் அந்த வலியை தாங்கி நிற்கும் மனிதன்தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுவான். முருகன் எப்போதும் சோதனை கொடுப்பார். ஆனால் அந்த சோதனைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இன்று உன் காதல் தோல்வியாக இருக்கலாம். ஆனால் நாளை அது உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பாடமாக மாறும். ஒரு மனிதன் காதலில் தோற்ற பிறகுதான் அவன் உண்மையான வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். யார் உண்மையா இருந்தார்கள், யார் நடிப்பாக இருந்தார்கள், யார் நம்மை பயன்படுத்தினார்கள், எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதனால் காதல் தோல்வியை சாபமாக நினைக்காதே. அது ஒரு விழிப்புணர்வு. முருகனை நம்பு. அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இரவு முழுக்க அழுதாலும் காலை சூரியன் உதிக்கும். அதேபோல் இன்று உன் மனசு வலிக்கலாம். ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். உன் இதயம் நல்லது என்றால், உன் அன்பு உண்மையானது என்றால், ஒரு நாள் அதற்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். முருகன் முன்னால் நின்று மனதார ஒரு வார்த்தை சொல். என்னை விட்டு சென்றவர்களை நான் வெறுக்கவில்லை முருகா. ஆனால் என்னை நான் இழக்காமல் இருக்க உதவி செய். அந்த பிரார்த்தனை உன் வாழ்க்கையை மாற்றும். உலகம் என்ன சொன்னாலும் உன்னை நீ நம்பு. ஏனெனில் ஒரு நாள் உன்னை தவறவிட்டவர்கள் கூட இவனை நாம இழந்துட்டோமே என்று நினைப்பார்கள். அதுவரை அமைதியாக உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. உன்னை நேசிக்காத ஒருவருக்காக அழுவதற்கு பதிலாக உன்னை உயர்த்தி கொள்ள உழை. உன் கனவுகளை அடை. உன் குடும்பத்தை சந்தோஷமாக வை. உன் மனதை வலிமையாக்கு. முருகன் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு பயப்பட வேண்டியது எதுவும் இல்லை. சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் அன்புதான் நிலையான அன்பாக இருக்கும். அதனால் அவசரப்படாதே. விதி உனக்காக நல்லதை தயார் செய்து கொண்டிருக்கிறது. முருகன் உன்னை கைவிட மாட்டார். நீ தனியாக அழும் அந்த இரவுகளிலும், யாரும் இல்லாமல் உணர்கிற அந்த தருணங்களிலும் முருகன் உன் அருகில் நிற்கிறார். அவர் அமைதியாக உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றப் போகிறது. காதல் என்பது ஒருவரை பிடித்து வைத்திருப்பது அல்ல, அவரின் மகிழ்ச்சிக்காக மனதார பிரார்த்திப்பது. உண்மையாக நேசித்த மனிதன் வெறுக்க கற்றுக்கொள்ள மாட்டான். அதுதான் உண்மையான காதல். முருகன் சொல்வது ஒன்றுதான். உன்னை மதிக்காத இடத்தில் நிற்காதே. உன்னை நேசிக்கும் வாழ்க்கையை தேடு. அதனால் இனிமேல் அழுகையை குறைத்து முன்னேற ஆரம்பி. உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. இது ஒரு புதிய ஆரம்பம். ஒரு நாள் நீ வெற்றி பெற்ற போது இன்று உன்னை காயப்படுத்திய நினைவுகள் கூட உன்னை சிரிக்க வைக்கும். அதுவரை முருகனை நம்பி நட. வேல் முருகன் என்ற பெயரை மனதில் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் எழுந்திரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீ இழந்த காதலை விட உன்னை தேடி வரும் நல்ல வாழ்க்கை மிக பெரியது. அதை மறந்து விடாதே. வேல் வேல் முருகன். ஹரஹர முருகன்.